கூலி ஹிட்டா ஃப்ளாப்பா? கூலி ஃப்ளாப் இது. ஃப்ளாப்பு. ரஜினி என்ன சம்பளம் இது? லாபத்தில் 30% சம்பளம் அது. ஓகே. 3 கோடி லாபம், 300 கோடினா 90 லட்சம் சம்பளம், 90 கோடி சம்பளம். வெளியே பிள்ளை 200 கோடி 300 கோடி. ஓடுற குழந்தை விஜய் ஓடின்னு இருக்கான், அவனுக்கு 200 கோடி தான் சம்பளம் தான் சினிமாவில். ஒரு நிற்கிறவனுக்கு 300 கோடி தருவான் சம்பளம். அது இவங்களே சொல்லி வெளியில் அரசாங்கம் அவங்களுது கருப்பு பணத்தை வந்து வெள்ளையாக்கிறதுக்கு ரஜினி 300 கோடி சம்பளம் கொடுத்தேன், அனிருத்துக்கு 5 கோடி சம்பளம் கொடுத்தேன், அவனுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்தேன். கில்லர்னு ஒரு பணம் படம் ஏஆர் ரகுமான் 7.5 கோடி ரூபா சம்பளம். ஏஆர் ரகுமான் அனிருத்து பெரியால? ஏஆர் ரகுமானோட அனிருத்து பெரியால? அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஏஆர் ரகுமான் தான் பெரியாள். ஏஆர் ரகுமான் 7.5 கோடி தான் சம்பளம், அனிருத்து எப்படி 5 கோடி சம்பளம் கொடுப்பாருங்கப்போ? அப்போ இது யாரை ஏமாத்த கதை? விஜய் 200 கோடி சம்பளம், 200 கோடி சம்பளம். இப்போ ரஜினி எப்படி 300 கோடி சம்பளம் கொடுப்பாங்க? இது யாரை ஏமாத்துற கதை? மீடியா இருக்குது, என்ன சொல்ற, காசு இருக்குது. நீ பொம்பளை வச்சு சேனல் நடத்தி ஊரை ஏமாத்திரு சன் டிவி. நீ வந்து பணத்தாள்ளி இறக்குங்கிற. ஆனால் படம் ரிலீஸ் ஆனால் 4-5 நாள்லேயே படம் 400 ஒரு மண்ணாங்கடி கிடையாது, ஒரு மண்ணாங்கடி கிடையாது. தமிழ்நாடு 60 ரூபா ஷேர் அந்த படம். தலைவன் தலைவி 35 ரூபா ஷேர், 35 கோடி ரூபா தலைவன் தலைவி. அது 60 ரூபா ஷேர். தலைவன் தலைவி பட்ஜெட்டு 30 கோடி. இந்த படத்துக்கு பட்ஜெட்டு 300 கோடி. இது அப்போ எது லாபமான படம்?